வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே இருக்கக்கூடிய 3 பிஹெச்கே வீடுங்க. முன்னாடி பெரிய மெட்டல் கேட் கொடுத்து அதில் விக்கெட் கேட் ஒன்று தனியாகவும் கொடுத்துருக்காங்க. லேசர் கட்டிங்கில் டிசைன் பண்ணி ட்ரை கலரில் கொடுத்துருக்காங்க. ஒயிட் ப்ரௌன் கலர் பேட்டர்னில் நமக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்க, பெரிய கார் பார்க்கிங்க. 25க்கு 10 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய பெரிய கார் பார்க்கிங்க. அந்த கார் பார்க்கிங்கில் பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஹெவியாக கொடுத்து சைடு வாலுக்கு உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஹாலுங்க. அந்த ஹாலில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு வந்து பர்கோலா பேட்டர்ன் பண்ணி அதில் வந்து கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அது மேலே உங்களுக்கு ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினெட், அதில் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக ஜிப்சம் போர்டில் 3 லேயராக பண்ணி அதுக்கும் உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷன்ஸ் டார்க் லைட் அப்படிங்கிறத சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. வணக்கம் நண்பர்களே, ஐமை ஹோமின் இனிய அறிமுகம். இன்று வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரியே இருக்கக்கூடிய 3 பிஹெச்கே வீடுங்க. முன்னாடி பெரிய மெட்டல் கேட் கொடுத்து அதில் விக்கெட் கேட் ஒன்று தனியாகவும் கொடுத்துருக்காங்க. லேசர் கட்டிங்கில் டிசைன் பண்ணி ட்ரை கலரில் கொடுத்துருக்காங்க. ஒயிட் ப்ரௌன் கலர் பேட்டர்னில் நமக்கு பெயிண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பாருங்கள், பெரிய கார் பார்க்கிங்க. 25க்கு 10 அப்படிங்கிற அளவில் இருக்கக்கூடிய பெரிய கார் பார்க்கிங்க. அந்த கார் பார்க்கிங்கில் பார்க்கிங் டைல்ஸ் வந்து ஹெவியாக கொடுத்து சைடு வாலுக்கு உங்களுக்கு டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. சுற்றி வர செட்பேக் ஏரியா சுற்றி வர கொடுத்து அவுட்டர் டாய்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜலமூலையில் நம்மளுக்கு 2 வாட்டர் சம்ப் கொடுத்து நம்மளுக்கு இந்த டைல்ஸில் வந்து கோல்டன் ஃப்ரேம்ஸ் ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்துருக்கிறது அட்டகாசமாக இருக்குது. வடக்கு பார்த்த சைட்டில் வடக்கு பார்த்த மாதிரி மெயின் டோர் கொடுத்துருக்காங்க. 2 படி வழியாக உள்ளே போகும்போது தேக்கில் கதவு கொடுத்து 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய ஹாலுங்க. அந்த ஹாலில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிச்சனுக்கு வந்து பர்கோலா பேட்டர்ன் பண்ணி அதில் வந்து கிளாஸஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது அது மேலே உங்களுக்கு ஒரு டிவி யூனிட் கொடுத்துருக்காங்க. பேஸ் கேபினெட், அதில் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து ஃபால் சீலிங் வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமாக ஜிப்சம் போர்டில் 3 லேயராக பண்ணி அதுக்கும் உங்களுக்கு வந்து கலர் காம்பினேஷன்ஸ் டார்க் லைட் அப்படிங்கிறத சூப்பராக பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்பாட் லைட்ஸ் கொடுத்து அட்டகாசமாக இருக்குது. நம்மளுக்கு அக்னி மூலையில் அமைஞ்ச கிச்சன் வித் டைனிங்கு 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய கிச்சன் வித் டைனிங் ஹாலுங்க. அதில் 2 ஜன்னல் கொடுத்துருக்காங்க. ஷேப்பில் டேபிள் டாப் கொடுத்து ஸ்டோரேஜுக்கு ப்ரொவிஷன்ஸ் சைடு வாலில் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு கிரானைட்ஸ் டேபிள் டாப்பு கொடுத்து சைடு வாலில் ஃபுல்லும் செராமிக் டைல்ஸ் பிளாக் அண்ட் ஒயிட் காம்பினேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. மேலே லைட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் லைட்டு அட்டகாசமாக டேபிள் டாப்புக்கு மேலே இருக்குது. வாங்க இந்த ஹாலோடு இருக்கக்கூடிய அடுத்த 3 பெட்ரூம் பற்றி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இந்த வீடு பாருங்கள், ஃபால் சீலிங் முதல்ல சொன்ன மாதிரி எவ்வளோ அட்டகாசமாக இருக்குன்னு பாருங்கள். இதில் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய கிரவுண்ட் ஃப்ளோரில் கன்னி மூலையில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. 16க்கு 10 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்குங்க. இந்த வீட்டில் ஜன்னல் நல்ல யூபிவிசியில் போட்டு கொடுத்துருக்காங்க. கீழே டைல்ஸ் 2க்கு 4 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. மேலேயும் ஸ்பாட்லைட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு பாத்ரூமும் 10க்கு 4.25 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கு. யூபிவிசியில் டோர் போட்டு கொடுத்து உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 10க்கு 4.25 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சு கீழே ஆன்டிஸ்கிட் செராமிக் டைல்ஸ் கொடுத்து சைடு வால் ஃபுல்லும் நல்ல லக்ஸூரியஸாக இருக்கிற மாதிரி கிளாசி ஃபினிஷில் டைல்ஸ் கொடுத்து அதில் உங்களுக்கு டவல் பார், சோப்பு வைக்கிறதுக்கு, அப்புறம் வாஷ் பேசினுக்கு மேலே ஒரு ஓவல் சைஸில் கண்ணாடி, பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிராண்டரில் இருக்குது. கிளாஸ் செட் வெஸ்டர்ன் பேட்டர்னில் அமைஞ்சிருக்கு. எல்லா டாய்லெட்லேயும் இதே மாதிரி அமைச்சிருக்காங்க. ஃப்ளஷ் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு ரூமுக்கும். அதுலேயும் சின்ன ஆர்னமெண்டல் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஹாலில் பெரிய ஜன்னலுங்க, ஃப்ரெஞ்ச் விண்டோ டைப்பில் வச்சு அது போக படிக்கு பக்கத்தில் ஒரு வுட் ஒர்க் பண்ணி அதுலேயும் ஒரு சின்ன விண்டோ கொடுத்து அழகுபடுத்தியிருக்காங்க. மேலே போகும்போது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் கிரில் கொடுத்து படி ஏறும்போது கிளாசி ஃபினிஷில் கிரானைட்ஸ் கொடுத்து அதுக்கும் உங்களுக்கு ஃபுட் லேம்ப் கொடுத்துருக்கிறது அட்டகாசமாக இருக்குது. மேலே போனால் 6க்கு 16 அப்படிங்கிற பெரிய லான்ச்சுங்க. எடுத்த உடனே ரைட் ஹேண்ட் கார்னரில் உங்களுக்கு ஒரு பூஜா ரூம் 4க்கு 3 அப்படிங்கிற அளவில் இருக்குது. அதுலேயும் செல்ஃப்ஸ் கொடுத்துருக்காங்க சாமி படங்கள் வைக்கிறதுக்கு. வுட்டனில் டோர் போட்டு கொடுத்துருக்காங்க. ஸ்பாட்லைட் கொடுத்து ஒரு பார்க்குறக்கே ஒரு பக்தி மயமாக இருக்குது.
இந்த பெரிய லான்ச்சில் 2 பெட்ரூம் இருக்குங்க. போனோன்னே உங்களுக்கு கன்னி மூலையில் நம்மளுக்கு ஒரு பெரிய பெட்ரூமுங்க. 16க்கு 16 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு குயின் சைஸ் பெட்ரூமுங்க. ரூமில் ஃபுல்லுமே உங்களுக்கு லைட் கலரில் பெயிண்ட் அடித்து அதுக்கு மேட்சாக உங்களுக்கு செராமிக் டைல்ஸ் கொடுத்துருக்காங்க. மேலே ஸ்பாட் லைட் அங்கங்கே கொடுத்துருக்கிறது வந்து நம்மளுக்கு எலிகண்ட்டாக இருக்குது. முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு பெட்ரூம்லேயும் செல்ஃப்ஸ் கொடுத்து அதில் கிளாஸில் உங்களுக்கு செல்ஃப்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. அட்டாச்சு டாய்லெட் இதுலேயும் 10க்கு 4.25 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய பெரிய டாய்லெட்டுங்க. பிராண்டடில் ஃபிட்டிங்ஸு, வெஸ்டர்ன் பேட்டர்னில் உங்களுக்கு கிளாஸ் செட்டு, சோப் வைக்கிறதுக்கு செல்ஃபு, டவர், பார், வாஷ் பேசின், அதுக்கு மேலே ஒரு கண்ணாடி அப்படின்னு கொடுத்து அழகுபடுத்தியிருக்காங்க. சின்ன சின்ன விஷயங்களை கூட நோட் பண்ணி டீசெண்டாக பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீடு வந்து பார்த்திங்கன்னா 2.5 சென்ட்டில் 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் அமைஞ்ச ஒரு பெரிய வீடுங்க. பெரிய பெட்ரூம் 16க்கு 16 அப்படிங்கிறது அமைஞ்ச ஒரு பெரிய மாஸ்டர் பெட்ரூமுங்க. அடுத்தது 3rd பெட்ரூம் வந்து பார்த்திங்கன்னா 10க்கு 8 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு கிட்ஸ் பெட்ரூம். இதுலையும் உங்களுக்கு செல்ஃப்ஸ் ப்ரொவிஷன் பண்ணியிருக்காங்க. எல்லா ரூம்லையும் பெட்ரூம்லையும் உங்களுக்கு லேப்டாப் ப்ரொவிஷன்ஸ் பண்ணியிருக்காங்க. இன்டீரியர் வந்து நம்மளுடைய கஸ்டமருடைய ஸ்கோப் கொடுத்துட்டாங்க. இதுக்கும் டாய்லெட் வந்து பார்த்திங்கன்னா பெரிய டாய்லெட்டுங்க. 10க்கு 4.25 அப்படிங்கிறது. இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்கு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்கள், நல்ல எலிகண்ட்டான லக்ஸூரியஸ் டாய்லெட்டுங்க. 10க்கு 4.25 அப்படிங்கிற அளவில் அமைஞ்சிருக்கக்கூடிய டாய்லெட்டுங்க. இது வந்து நம்மளுக்கு கணுவாய் துடிலூர் பக்கத்தில் பன்னிமடை அப்படிங்கிற ஏரியாவில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் சூழ்நிலையில் அமைஞ்ச ஒரு அட்டகாசமான வீடுங்க. 2.5 சென்ட்டில் 1850 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு டீசெண்டாக எலிகண்ட்டாக கட்டியிருக்கக்கூடிய ஒரு வீடுங்க. 2 பால்கனிங்க. ஓப்பன் பால்கனி ஒன்று, கவர்டு பால்கனி ஒன்று. ஓப்பன் பால்கனியில் உங்களுக்கு எல் ஷேப்பில் கிளாஸ் கொடுத்து ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயும் உங்களுக்கு எக்ஸ்டீரியர் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் எலிவேஷனில் மயில் கழுத்து கலரில் உங்களுக்கு பெயிண்ட் பண்ணி கோல்டன் ஸ்ட்ரெச்சஸ் கொடுத்துருக்காங்க. சைடு ஃபாலில் லைட் ப்ரௌன் அப்படி ஒயிட் அப்படிங்கிற பேஸ் பண்ணி ட்ரை கலர் கொடுத்துருக்காங்க. இந்த கவர்டு பால்கனியில் வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளாட்ஃபார்ம் போட்டு கொடுத்து தனி ப்ரொவிஷனாக ஒதுக்கியிருக்காங்க. மேலே போகிறதுக்கு ஆர்சியில் உங்களுக்கு போட்டு கொடுத்து டெரக்கோட்டா பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. மேலே வந்து 2 வாட்டர் டேங்க் வச்சுருக்காங்க. பாருங்கள், லேண்டிங் தனியாக கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து மேலே உங்களுக்கு சிட் அவுட் மாதிரி வச்சு கொடுத்துருக்கிறது ரொம்ப அழகாக இருக்குது. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்